நண்பர்களே வணக்கம். இன்று சன் டிவி, அதாவது டிசம்பர் 15 சன் டிவியில் வந்து நான் ஒரு 7 கேஷ் மார்க்கெட்டில் ஒரு 7 ஷேர் வாங்கினேன் இன்ட்ராடேயில். ஓகேங்களா, அது என்ன பேசிஸில் வாங்கினேன், என்னோடய டார்கெட் என்ன, ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, இப்போது நேற்று பாருங்கள், மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிற போது 15 மினிட்ஸில் இன்சைட் பார் பாருங்கள், ஒரு பெரிய நெகட்டிவ் கேண்டில், அதுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் கேண்டில். அதாவது இன்சைட் பார்னால் என்ன அப்படின்னா, ஒரு கேண்டில் வந்து இருக்கும், அதுக்கு அடுத்து வர கேண்டில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முதல் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளேயே வரும். ஓகேங்களா, அதோட ஹை அண்ட் லோ எல்லாம் வந்து இந்த முதல் கேண்டில் கூட ஹை அண்ட் லோக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போ இந்த பெரிய முதல் கேண்டில் வந்து மதர் பார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி பார்க்குற போது இந்த மதர் பார் இது வந்து பாருங்கள் உள்ளேயே இருக்குது. இந்த ரெண்டாவது க்ரீன் பாசிட்டிவ் கேண்டில் வந்து ஹை அண்ட் லோக்குள்ளேயே இருக்குது. இன்றைக்கி என்ன நடந்தது ஓப்பனிங்கில் பாருங்கள், இதுதான் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டில். இன்றைக்கி இந்த மதர் பார்க்கு உள்ளே ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகும்போது பாருங்கள், மதர் பார் லோக்கு மேலே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது இன்சைட் பாருங்கிறது இப்போ ஃபேக்கி செட்டப் ஆயிடுச்சு. ஓகேங்களா, நான் லாகின் பண்ணுற போது மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தா பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த பின்பாருக்கு மேலே இந்த சம்வேர் இங்கே இருந்தது, 89 பாயிண்ட் சம்திங் இங்கே இருந்தது. ஓகேங்களா, ஸோ உடனே நான் லாகின் பண்ண உடனே பை பண்ணிட்டேன். ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே. ஓகேங்களா, ஸோ என்னோடய டார்கெட் என்னவாக இருந்தது அப்படின்னா 503.85 அப்படின்னா என்ன பேசிஸில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், வீக்லி சார்ட்டில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிப்ரவரியில் பாருங்கள், இந்த ஏரியா 503.85 அந்த இடத்த வந்து பாருங்கள் எத்தனை கேண்டில் டச் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 கேண்டில் வந்து இந்த ஏரியாவை டச் பண்ணிவிட்டு மேலே க்ளோஸ் ஆகவே முடியல. ஓகேங்களா, நீங்கள் நல்லா கவனிங்க பாருங்கள், மார்க்கெட் மேலேருந்து கீழே வருது, கீழே வந்துட்டு மேலே போகுது, இந்த 503.85 போகுது. ஓகே, இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு இதிலிருந்து கீழே வருது, நல்ல பெரிய கேண்டில். ஓகே, பெரிய கேண்டில், நெகட்டிவ் கேண்டில். அதுக்கடுத்து பாருங்கள், பாசிட்டிவ் கேண்டில் உள்ளேயே தான் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள், இந்த 503.85க்கு மேலே போயிருக்குது, போயிட்டு மேலே க்ளோஸ் பண்ண முடியாமல் கீழே வந்துடுச்சு. ஸோ அப்போ இது இன்சைட் பார். ஓகேங்களா, இன்சைட் பார் வந்து ஃபேக்கி செட்டப். அப்போ நமக்கு மார்க்கெட் கீழே வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி செப்டம்பரில் பாருங்கள், 503.85 3 கேண்டில் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே பிரேக் ஆக முடியல, கீழே வந்துருச்சு. ஓகேங்களா, கீழே வந்துட்டு பாருங்கள் இந்த இடத்த சப்போர்ட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா, நான் 22ஆம் இந்த சன் டிவி அனலைசிஸ் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ப்ரீவியஸ் ஹை இருக்கு இல்லைங்களா, இதை கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கேன். அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வந்து சப்போர்ட், அந்த ரீடெஸ்ட், இது பிரேக் அவுட்டு மேலே போயிட்டு கீழே வந்து ரீடெஸ்ட். நீங்கள் அந்த ஸ்டாக் அனலிசிஸ், சன் டிவி ஸ்டாக் அனலிசிஸ் பாருங்கள், அதில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து நீங்கள் அனலைசிஸ் பண்ணணும், அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கோம், எங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம், எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டார்கெட்டு இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன் அதில். ஸோ பார்த்தீங்கன்னா 413.80 வந்து நமக்கு சப்போர்ட், அந்த லெவலில் இருந்து இப்போ மேலே போகுது. ஓகேங்களா, இப்போ கேண்டில் சைஸ் பாருங்கள், இங்கெல்லாம் பாருங்கள், இந்த சப்போர்ட்டில் சின்னதாக இருக்குது, அடுத்து கேண்டில் சைஸ் பெருசாகிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் என்னோடய டார்கெட் 503.85 தான் டார்கெட். பாருங்கள், இந்த நான் பை எடுத்தோன்னே அடுத்த கேண்டில் 15 மினிட்ஸ் கேண்டில் நேற்று ஹையை டச் பண்ணிவிட்டு கீழே வந்தது. ஆனால் நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், இது ரிவர்ஸ் ஆகாது, மறுபடியும் மேலே போகும் அப்படின்ட்டு. இந்த ஒரு கேண்டில் இருக்குது இல்லைங்களா, மறுபடியும் மேலே போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ என்னாலையும் அதுக்கு மேலே மார்க்கெட் வாட்ச் பண்ண முடியாது அப்படின்னோடனே நான் இந்த இடத்துல 494 அங்கே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஒரு ₹4.55 கிடச்சிது. ஸோ டோட்டலாக 7 ஷேர் வாங்கியிருந்தேன். ஸோ 31.85 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. ஓகேங்களா, அதே மாதிரி நான் மார்க்கெட் அதுக்கப்புறம் வாட்ச் பண்ணல, இப்போ க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வாட்ச் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக 503.85 டச் பண்ணியிருக்குது. இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கன்சல்டேஷன், இப்போ மார்க்கெட் வந்து டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஹையில் தான் போய் க்ளோஸ் ஆகிருக்குது. பாருங்கள், நல்ல ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ நாளைக்கு ஒரு வேளை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பெரிய பாசிட்டிவ் கேண்டில்
இதை பிரேக் த்ரூ பண்ணிவிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ரைஸை சேஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நம்ம எப்போ மறுபடியும் பை பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த இது இருக்கு இல்லைங்களா, ரெசிஸ்டன்ஸ் 503.85 இதை உடைச்சிட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம வந்து அடுத்தது பை பற்றி யோசிக்கணும். இப்போ இங்கே நமக்கு அடுத்து என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். என்ன ஆகுது, கன்சல்டேட் ஆகி மார்க்கெட் கீழே வருதா இல்லை மறுபடியும் மேலே போகுதா அப்படின்ட்டு. இப்போது நமக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஆனாலும் அடுத்து நம்ம அது கண்ணை மூடிட்டு வாங்கிடக்கூடாது. இதுக்கு மேலே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தான் ஒருவேளை ஒரு பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆகி மேலே போயிடுச்சு அப்படின்னா ரீடெஸ்ட்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ரீடெஸ்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்து அதுக்கப்புறம் பை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சன் டிவி இன்ட்ராடே அனாலிசிஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா அதை நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இது அப் ட்ரெண்டில் இருக்குது, கீழே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுது. அதே மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்துருக்குது, அதையும் ரீடெஸ்ட் பண்ணி மேலே போகுது. அப்படிங்கிற ரீசன்னால தான் நான் வந்து உங்களுக்கு இதை தொடர்ச்சியாக வந்து சன் டிவி இன்ட்ராடே அனலைசிஸ் கொடுத்துட்டே இருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க சன் டிவி அனலைசிஸ் பாருங்கள். 22ஆம் நான் வேணா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி அனலைசிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து இதை இன்ட்ராடேயில் எப்படி நீங்கள் கேப்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். நீங்கள் தொடர்ச்சியாக இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.